சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மாலை பொழுதிலே உம்மை நோக்கி பார்ப்பதற்கும் எங்களை மத்தியில் உறுதி செய்து கொள்ளத்தக்கதாக இந்த வேளையில் நாங்கள் பாடலின் வாயிலாக நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு நீர் இந்த வேலையை ஆயத்தப்படுத்தி தந்ததற்காக நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருந்து நாங்கள் பாடுகிற பாடல், ஏறெடுக்கிற ஜெபம், கேட்கிற வார்த்தைகள் அனைத்தையும் நீர் அங்கீகரித்து எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாகவும் எங்கள் இருதயத்தையும் எங்கள் செயல்களையும் நீர் உமக்கு பிரியமுள்ளவைகளாக நீர் எங்களை மாற்றி தந்து நீர் எங்களை வழிநடத்தி அள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் எங்களை உம் கரத்தில் வைத்து அர்ப்பணிக்கிறோம். இந்த வேளையில் நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கும்படி மீண்டுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்வுக்கு ஆயத்தமாக ராக்காலம் பெத்லெஹேம் மேய்ப்பர்கள் தம் மந்தை காத்தனர், கர்த்தாவின் தூதன் இறங்க விண்சோதி கண்டனர் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். இந்த நாளிலும் கூட நம்மத்தில் இந்த சிறப்பான நிகழ்விலே பங்கு பெறுகின்ற நம்மளுடைய குழந்தை மாதா திருத்தலத்தின் அருட்தந்தை நம்மதிலே கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பாக நாங்கள் அன்போடு வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். அருமை ஐயா அவர்கள் ஆண்டுடைய வார்த்தைகளை இந்த நாளிலே நம்மோடு பகிர்ந்து கொள்ளவும் இருக்கிறார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அருமை பாடல் குழுவினர் நல்ல பயிற்சி எடுத்து முதல் பாடலை நமக்காக பாட இருக்கிறார்கள். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். ஏனென்றால் இது கொண்டாட்டத்தின் காலங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற காலங்கள். எனவே நம் யாவரும் மன மகிழ்ச்சியோடு கொண்டாட நாம் அழைக்கப்படுகின்றோம்.
ஜில்லான குளிர்காற்று வீசும் நேரம் இது. எல்லாருமே ஸ்கார்ப் கட்டிட்டு வர்றது பார்த்தா அந்த அளவுக்கு குளிர் அடிக்குதான்னு தெரியல. ஆனா அவங்க சொல்றாங்க ஜில்லான குளிர்காற்று வீசும் நேரம் இது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது. மண்ணின் மாந்தரும் கதறுகின்ற நேரம் இது. இந்த லைட்டையும் போட்டு விட்டுருங்கய்யா. ரஜினியை யோசிக்கிறார் லைட் பத்தலன்னு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கான விளக்குகள் ஒளிர செய்யப்படும். நம் மேசியா மண்ணில் உதித்தார். மண்ணில் உதித்தார் என்பதை காட்டிலும் எண்ணில் உதித்தார், நம்மில் உதித்தார் என்பதை இந்த வேளையில நம்ம எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம்.
அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலும் கூட நம்மத்தில் ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நம்முடைய குழந்தை மாதா திருத்தலத்தின் அருள் தந்தை கிளாடிஸ் சேவியர் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பாக நாம் அன்போடு வரவேற்கின்றோம். செயலர் ஐயா அவர்கள் அவர்களுக்கு சால்வை அணிவித்து அவர்களை கனப்படுத்துவார்கள். நாம் அவர்களை கரங்களை தட்டி நாம் அவர்களை உற்சாகப்படுத்துவோம். அவரோடு இசை மீட்டுகின்ற அருமை தம்பியும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் திருச்சபையின் சார்பாக நாங்கள் அன்போடு வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். அவருக்கு நம்முடைய பொருளர் ஐயா அவர்கள் சால்வி அணிவித்து கனப்படுத்துவார். அருமை ஐயா அவர்கள் இப்பொழுது நம்மத்திலே ஆண்டுடைய வார்த்தைகளை பார்த்துள்ளோம். Praise the Lord. Praise the Lord. கரங்களை உயர்த்தி சொல்லலாம். Praise the Lord. Hallelujah. 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 கண்களை மூடுவோம். அவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கு நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே அவருடைய மிகுமையான கரங்களில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். 2020 நிறைவுக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நமக்கு, நம் குடும்பங்களுக்கு, இன்னும் விசேஷமாய் நம் திருச்சபைக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறார். உணர்வோம், ஒப்புக் கொடுப்போம். அவருடைய மகிமையான கரங்களில் நம்மை தாழ்த்தி வலிமையாய் வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுப்போம். ஒரு சின்ன பாடலை பாடி செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என் வாழ்நாளெல்லாம் மனதார நன்றி சொல்வே. மறுக்கரத்தில் எங்களை தாங்கினீங்களே, வல்லமை எங்களை வழி நடத்தினீங்களே, மற்ற பிரச்சனை எங்களோடு கூட இருந்தது. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம்னு சொல்லி ஒப்புக் கொடுக்கலாமா? மனதார நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தி வந்தீர். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. எவ்வளவு அழகான நாமம். கடந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு உதவுனீங்களே, கரம் பிடிச்சு கண்மணி போல எங்களை பாதுகாத்தீங்களே, ஒவ்வொரு தேவையும் குறிப்பறிஞ்சு அற்புதமா அதிசயமா நீங்க பொறுப்படுத்தீங்களே. நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து உங்க தெய்வீக கரம் எங்களை வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம்னு சொல்லி ஒப்புக் கொடுப்போமா?
நீதானையா இதுவரை உதவி செய்தீ எபினேச நீதானையா இதுவரை உதவி செய்தீ எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வே எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா ஆராதனை இயேசுவே ஆராதனை இயேசுவே ஆராதனை இயேசுவே ஆராதனை இயேசுவே கடந்த நாட்களில் கண்ணீர் சூழ்நிலைகள் கவலையின் சூழ்நிலைகள் தேடி வந்த தாகத்தோடு ஜெபிச்ச திருப்பாடல் 50:15 இந்த வேலையில நோக்கி கூப்பிடு நான் உன்னை காத்துடுவேன்னு சொல்லி அற்புதம் அதிசயங்களை காத்தீங்களே மகிமையான ஒரு பிரச்சனத்துல நீ தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணுமா யெகோவா ஈரே ஐயா எல்லாமே பார்த்து கொள்வீ யெகோவா ஈரே ஐயா எல்லாமே பார்த்து கொள்வீ எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வே எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நேசிக்கிற தெய்வமே உன் பரிசுத்த சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் மகிமையான கரம் எங்களை வழிநடத்தட்டும் கேட்கிற வார்த்தைகள் இடவுலங்களின் ஆழங்கள் விதைக்கப்படும்படி பரிசுத்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இறை வார்த்தை வெறுமனை கேட்கிறவர்களா இல்லாமல் அது வாழ்க்கையில் விழுகிற விதைகளா 30, 60, 100 மடங்காய் பலன் கொடுக்க கனி கொடுக்கும் பிரசனத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஒளியின் விழாமை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஒவ்வொரு குடும்பங்களும் இருக்கிற இருள் அகன்று ஒளியால் உம்மை பெற்றுக்கொள்ள வழி நடத்தும் தேவனுடைய தெய்வீக கரம் எங்களோடு கூட இருந்து வல்லமையாய் எங்களை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம் சிவம் கேட்ட ஆசீர்வதியும் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் praise the lord praise the lord hallelujah hallelujah மீண்டும் உங்களோடு இந்த வேளையில் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளதோடு ஒரு சின்ன அனுபவ பகிர்வு இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா இந்த காலங்கள் நம்ம இன்னும் ஜெபத்திற்குள் ஐக்கியமாக்குச்சு அப்படின்னு சொன்னா அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வு அதுவாக இருக்கும் praise the lord praise the lord ஒரு சின்ன நிகழ்வு 2005 அப்பதான் நான் சாமியார் ஆனேன் சாமியார் ஆனப்ப நான் இருந்த பங்கு ரத்தினபுரி கோயம்புத்தூர்ல 1600 குடும்பங்கள் முதல் வெள்ளிக்கிழமை முதல் சனிக்கிழமை கம்யூனியன் கொடுக்கிறது கம்யூனிட்டி த சிக் நோய்வாய்ப்பட்டிருக்கவங்களுக்கு நன்மை கொடுக்கறது ரொம்ப சிரமமான ஒரு 40 வீடு கொடுக்கணும் எல்லாம் 3வது மாடி 4வது மாடி ஒரு 4 மாதம் போச்சு செப்டம்பர் மாதம் நினைக்கிறேன் நன்மை கொடுத்துட்டு ஒரு 11 மணிக்கு பகல்ல திரும்பி வந்தேன் என் ரூம் முன்னால ஒரு அண்ணன் தம்பி நின்றுகிட்டு இருந்தாங்க கேட்டேன் என்னப்பா அப்படின்னு ஃபாதர் வீடு மந்திரிக்கணும் தயவு செய்து வாங்க
பெரியவர் கூப்பிட்டுப்பா, இப்போ தான் நான் 40 வீடு நன்மை கொடுத்துட்டு வந்திருக்கேன், ரொம்ப டயர்டாக இருக்குது. இல்லை சாமி, நீங்கள் தான் வரணும், நீங்கள் வரணும், நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நாங்கள் ரொம்ப பிரியப்படுறோம். இல்லைப்பா டயர்டாக இருக்குது. இல்லை சாமி நீங்கள் வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். டயர்டாக இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வண்டி ஓட்டுறேன், வண்டி பின்னால் நீங்கள் உட்காந்துக்கோங்க, நாங்கள் பொட்டாட்டை கூட்டிகிட்டு வந்து உங்களை இறக்கி விட்டுறோம். சரி, தீர்த்த சொம்பு, ஸ்டோலு, ஜவுமாலை எடுத்தாச்சு, கிளம்பிட்டேன். வண்டியில் ஏறி உட்காந்து வண்டி கிளம்புன உடனே பின்னால் உட்கார்ந்து இருந்தவன் தம்பி, ஒரு 14 வயசு இருக்கும். முன்னால் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு 21 வயசு இருக்கும். பின்னால் இருக்கிறவன் என்னை பார்த்து கேட்குறான், ஃபாதர் நீங்கள் பேயெல்லாம் ஓட்டுவீங்களா? என்ன கேட்குறான்? சரி, சின்ன பையன் தானே, ஒரு 2 பிட்டை போடுவோம், இவனுக்கு என்ன தெரிய போகுது. தம்பி, நான் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு, பேயெல்லாம் என்னை பார்த்தா துண்டை காண துணியா காணான்னு ஓடும். அப்படிங்களா ஃபாதர்? ஆமாம். வண்டி போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த பையன் அடுத்த கேள்வி கேட்குறான், ஏன் ஃபாதர் பேய்க்கு வெள்ளை கலர்னா பிடிக்காதாமே? என்னடா இவன் வண்டி ஏறுறதுலேருந்து பேயை பற்றியே கேட்டுட்டு இருக்கிறான். தம்பி, வந்துச்சுன்னா கேட்டு சொல்கிறேன். போயாச்சு. ஒரு 8 கிலோமீட்டர் வண்டி போய் நின்றுச்சு. நின்ன உடனே பார்த்தா 2வது மாடியில் அவங்க வீடு பூட்டி இருக்கு. என்னடா பூட்டி இருக்க வீட்டுக்கு எதுக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்தாங்க? செடி கூட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நான் இறங்கின உடனே அண்ணன் ரைட்டு, தம்பி லெஃப்ட் அப்படியே அணைச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்பவும் எனக்கு சத்தியமாக தெரியல எதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு. 2வது மாடி போன உடனே கதவை திறந்து அண்ணன் தள்ளி விட்டான், தம்பி பின்னால் வந்து டக்குன்னு கதவை சாத்திட்டான். என்னடா இங்கே நடக்குதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு 45 வயசு அவங்க அம்மாவுக்கு இருக்கும். பயங்கரமாக அங்கே பேய் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் மாப்பிள்ளையும் பிடிச்சி அவங்களை அமுத்திட்டு இருக்காங்க. அவங்குது. எனக்கு பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் ஹார்ட்டே நின்றுச்சு. ஏன்னா நான் ரொம்ப பயந்த சுபாவம், சின்னதுலேருந்து ரொம்ப பயந்து வளர்ந்தவன். பேய் படம்லாம் பார்த்தா இப்படி தான் பார்ப்பேன் நைஸா. என்னடா இப்படி கொண்டாந்து சிக்கு விட்டான்னு அந்த தம்பி சொன்னான், உங்களை பார்த்தா தான் பேய் துண்டக்கானன் துணியக்கானன் ஓடுனீங்களே அப்படின்னா. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும் தெரிஞ்சாடா நான் சொன்னேன். சரி வந்தாச்சு, நம்ம எதுவும் காட்டிக்க வேண்டாம் அப்படின்னு பார்த்து ஜவமாலை எடுத்து கையில் பிடிச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சேன். இந்த பைய கேட்ட 2வது கேள்வி ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏன் ஃபாதர் பேய்க்கு வெள்ளை கலர்னா பிடிக்காதாமே? இப்படி கீழே பார்த்தா உடுப்பு ஃபுல்லாக வெள்ளை. நல்ல வேலை நம்ம கொஞ்சம் கருப்பாக பிறந்தோம், இல்லைன்னா சரி வேற வழி இல்லை, வேண்டிக்கிட்டே போகிறேன். அம்மா வந்துட்டேன், எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரில, பத்திரமா என்னை கூட்டிகிட்டு போங்க, எப்படி வந்தனும் அப்படியே நான் போகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு 2வது ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். அந்த பேய் என்ன பார்த்து வாடா வா. எனக்கு இன்னும் தூக்கி வார போடுது. நீ வேற ஏமா டிடிஎஸ் எஃபெக்டில் கத்திக்கிட்டு இருக்கிற, நானே பயந்து வரேன். அப்போ இந்த ப்ரேயர்லாம் இப்போ தான் நல்ல சரளமாக வார்த்தைகள் வரும், அப்போ தான் நான் துவக்கம். அதனால் பாட்டு நல்லா பாடுவேன். நேராக போய் ஜவமாலை கையில் வச்சு தலையில் டக்குன்னு கையை வச்சு கண்ணு மூடிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டேன். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. எப்படி கண்ணில் தண்ணி கிடுக்கிட்டு வருது, கை நடுங்கிறப்ப பின்னால் இருந்து தம்பி சொல்றான், அப்படிதான் விடாதீங்க அமுத்துங்கிறான். பெசாம இருறான், நான் தான் வந்துட்டேன் செய்யறேன்னு சொல்லிட்டேன், நீ ஏன்டா பின்னால் உட்காந்து அப்படி. ஃபாதர் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன், ஒன்றும் வேண்டாம், நீ பெசாம இரு, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஸ்டான்ஸாக்கு போறேன். உம்மால் கூடும் எல்லாம் கூடும் அப்படின்னு கண்ணை மூடிட்டு பாடுறேன். யாரோ கூட எச பாட்டு பாடுறாங்க, உம்மால் கூடுமா. நைஸா கண்ணு திறந்து பார்த்தா பேய் பேசுது. உம்மால் கூடுமா. பாட்டு முடிச்சுட்டு அப்படியே சின்ன ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன். அந்த அம்மா பொத்துன்னு ரைட் சைடில் விழ ஆரம்பிச்சாங்க. அப்பா ஒரு வழியா ஓட்டியாச்சுன்னு நினைச்சேன். பின்னால் இதுவரை என்னை கிளப்பி விட்டுட்டு இருந்த தம்பி திடீர்னு ஒரு 10 அடி குதிக்க ஆரம்பிச்சான். எனக்கு திக்குனாச்சு. அவங்க அப்பாவை பார்த்தேன். அவங்க அப்பா சொன்னாரு, சாமி பேய் இங்கிருந்து அங்க ஷிஃப்ட் ஆயிருச்சு. பேய் இங்கிருந்து ஒரு சின்ன சந்தோஷம், நல்ல வேலை அங்கிருந்து இங்க ஷிஃப்ட் ஆயிருந்துச்சுன்னா ஏன் பாடு பெரிய பாடா இருக்கும். நல்ல வேலை
இங்கேருந்து அங்கே போச்சு. சரி, நமக்கு தான் வேற ஒன்றும் தெரியாது. பிடிச்ச அவனை இழுத்து நிற்க வச்சு திரும்ப ஸ்டார்டிங்லேருந்து விண்ணப்பத்தை கேட்பவர்லேருந்து ஆரம்பித்து ஜெபம் பண்ணுனா அவன் அப்படியே லெஃப்ட் சைடு விழுறான், அம்மா ரைட் சைடு, தம்பி லெஃப்ட் சைடு, இப்படி கிடக்குறாங்க. அது அடுத்தது எங்காவது ஷிஃப்ட் ஆகிறதுக்குள்ளே அரை வீட்டுக்கு நான் ஷிஃப்ட் ஆயிடணும்னு முடிவாயிட்டேன். அவங்க அப்பா சொன்னார், சாமி ரொம்ப சந்தோஷம் சாமி, ஒரு சூடா சூப்பு அப்படின்னாரு. எனக்கு ஒரு டயலாக் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு, இத்தனை ஆப்புக்கு பிறகு ஒரு சூப்பா? என்னை பத்திரமா கைப்பிடிச்சு கொண்டு போய் அரை வீட்டில் விட்டுருங்க, அதுவே போதும் அப்படின்னு. அந்த அப்பா சொன்னார், சாமி ஏதாவது ஒன்றும் வேண்டாம், போதுமான அளவு நீங்கள் வச்சு செஞ்சிட்டீங்க, தயவுசெய்து என்னை கூட்டிகிட்டு போங்க. அரை வீட்டுக்கு போனேன்னு எங்கள் பங்கு தந்த, ஐயோ அதெல்லாம் பயிற்சியெல்லாம் மூட்டக்கூடாது, என்னையா பண்ண? இந்த மாதிரி போன சாமி, நீங்கள் முன்னாலேயே இந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ரைட்டில் போன மாதிரி நான் லெஃப்ட்டில் போயிருக்க போகிறேன், ஏன் சாமி சொல்லலை? சரி தெரிஞ்சுக்க, இனிமேல் இதெல்லாம் அவசரப்பட்டு போகாத, வீடு மந்திரிக்க கூப்பிட்டாங்கன்னா எதுக்கு என்னன்னு கேட்டுட்டு போ அப்படின்னாரு. மேலே ரூமில் போய் படுத்தேன். அடுத்த 3 நாள் காய்ச்சல் 104 டிகிரி, குறையவே இல்லை. நைட்டு 11 மணிக்கு திடீர்னு ரூமில் வாடா வா. ஒரு 4 நாள் முடிஞ்சது. என்னுடைய அறையில் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய மறை உரைகளை தயாரித்து கொண்டிருந்தேன். அந்த இல்லத்தினுடைய தலைவர் வந்தார். சாமி தோசரம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னார். நல்லா இருக்கேன்னே, நல்லா இருக்கேன். சாமி நல்லா வேண்டிக்கோங்க எங்கள் குடும்பத்துக்காக அப்படின்னார். ஏன்னே? கடந்த 3 ஆண்டுகளாக என்னன்னு தெரியல, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. இவ்வளவுதான் சொல்ல முடியல. 3 வருஷத்துக்கு முன்னால மொத வேளாங்கண்ணி போறப்ப எங்க பையனுக்கு ஆச்சு ஆக்சிடென்ட். அதுல இருந்து மாத்தி 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 இந்த 3 ஆண்டுகளாக குடும்பத்துல யாராவது ஒருத்தர் நோய்வாய்ப்படுவாங்க, பிரச்சனையில் இருப்பாங்க, குழப்பத்துல இருப்பாங்க, வேதனையில் இருப்பாங்க, தொழில நஷ்டமாகும், ஏதோ ஒண்ணு மாத்தி மாத்தி ஆகிட்டே இருக்கு. சாமி நல்லா வேண்டிக்கோங்க அப்படின்னாங்க. இடத்துல நான் கேட்டேன், குடும்ப ஜெபம் செய்கிற பழக்கம் உண்டா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். குடும்ப ஜெபம் செய்கிற பழக்கம் உண்டா? நம்மளோட அருமையான பழக்கம். சொன்ன, எங்க சாமி நேரம்? சாமி இன்னைக்கு பிசினஸ்ல பரபரப்பா இருக்கேன் சாமி. காலையில 6 மணிக்கு வேலைக்கு போனேன்னா ஒரு 11 மணிக்கு வருவேன், காலை சாப்பாடு, திரும்ப போவேன், 3 மணிக்கு வருவேன், மதிய சாப்பாடு, திரும்ப போனா நைட் 8:30க்கு வருவேன், சாப்பிட்டு அப்படியே டிவி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அசந்து தூங்கிடுறேன். எங்க சாமி ஜெபிக்க நேரம் இருக்கு? எங்க சாமி ஜெபிக்க நேரம் இருக்கு? நான் சொன்ன வார்த்தைகள் இதுதான். நீங்க குடும்பமா ஜெபிங்க, குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தினுடைய அளவு அதிகமாகும். Praise the Lord. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, the more you pray the more will be the blessing, the less you pray less will be the blessing, no prayer no blessing. எந்த அளவு அதிகமாய் ஆரோக்கியத்தோடு ஆர்வமாய் தாகம் நிறைந்த உள்ளத்தோடு நானும் என் குடும்பம் இணைந்து ஜெபிக்கிறோமோ, ஆண்டவரை தாகம் நிறைந்த உள்ளத்தோடு தேடுகிறோமோ, திருப்பாடல் 50:15 ரொம்ப அழகா சொல்லுது, துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன். எரேமியா 33:3 அழகா சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறிந்திராத மாபெரும் வியத்தகு காரியங்களை உன்னை காண பண்ணுகிற தெய்வமாய் நான் இருக்கிறேன். திருப்பாடல் 24, உன் மனம் விரும்புகிறதை அவர் தந்தருள்வாராக. எப்படி தருவாரு? நீ ஜெபிக்கிற போது. இந்த காலம் எதுக்காக கொடுக்கப்பட்டது? இவ்வளோ அழகா ரொம்ப கிரியேட்டிவா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, பட்டு புடவை கட்டியிருக்கிறாங்க, மேக்கப்லாம் போட்டிருக்காங்க, கேண்டில்ஸ் இங்கே இருக்குது, கையில் கேண்டில் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் 2 பேரும் சந்தோஷமாக ஒவ்வொரு முன்னுரை கொடுக்கறது லைவ்ல நீங்கள் மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க. எதற்காக இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? வெறுமனே வாடிக்கையாக நிறைவடைந்ததுன்னு சொன்னா it will be of no use. திருத்தந்தை பிரான்சிஸ் ரொம்ப அழகா சொல்றாரு, மாற்றத்தை கொண்டு வராத, தாக்கத்தை கொண்டு வராத கொண்டாட்டங்கள் வீணிலும் வீண். The celebration without meaning will be of no use, will be of no use. அப்ப நம்ம கொண்டாடுகிற இந்த விழாக்கள், இந்த விழா இது முடிச்சுட்டு அடுத்தது அங்க நீங்க அழகா ஃபயர் கேம்ப்லாம் வச்சு டான்ஸ்லாம் ஆட போறீங்க, வெறும் கொண்டாட்டத்தோட முடிச்சுட்டு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா you will miss the main point. What for? எதற்காக இந்த திருவிழாக்கள் அப்படின்னா, நம்ம இன்னும் அதிகமாய் ஜெபிப்பதற்கு திருச்சபை இந்த நாட்களை அதிகமாய் கொடுத்திருக்கிறது. உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், ஐயாவையும் சேர்த்து தான் சொல்றேன். எண்ணற்ற பிரச்சனைகள், எண்ணற்ற பிரச்சனைகள். யோசிச்சிருக்குமா, ஏன் இந்த பிரச்சனை?
எதனால் இது மாற மாட்டேங்குது? ஏன் இந்த பிரச்சனையிலிருந்து எப்பதான் தீர்வு கிடைக்கும், எப்படிதான் மாற்றம் வரும் அப்படின்னு ஜெபிச்சு யோசிச்சிருக்கிறோமா? ஜெபத்தில் அதிகமாக இணைகிற போது இந்த காலங்கள் திருவருகை காலம், விசேஷமா கத்தோலிக்க திருச்சபையில் இந்த 4 வாரங்கள் விசேஷமாய் ஜெபிப்பதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்கள். ஜெப நேரம் வழக்கமாக 1 மணி நேரம் செய்யறியா, இன்னும் கொஞ்சம் சேர்த்து செய். உதவி செய்யறியா, வழக்கமாக செய்கிற உதவியை 2 மடங்கா செய். எதை செய்கிற போது ஒரு ரெட்டிப்பாக இந்த நாட்களில் செய்வதற்கு சிறப்பான அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால் இந்த நாள் கொண்டாட்டங்கள் அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும், சந்தோஷமாக பாடுங்க, கொண்டாடுங்க. இந்த விழா அப்படியே வெறுமனை இதோட முடிஞ்சிடக்கூடாது. நம்மளுக்கு கீழே இருக்கிற ஏழைகள் பகிர்தலினால் அந்த கிறிஸ்து தன்னையே எப்படி பகிர்ந்து கொண்டாரோ, நம்மளுக்கு இருக்கிறத சின்ன சின்ன காரியங்கள். கடந்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்திருந்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தீங்கன்னா, இந்த செய்தி கண்டிப்பாக உங்கள் செல்ஃபோனத்தோட இது கடந்து வந்திருக்கும். ஒரு ப்ளூ கலர் சட்டை போட்ட ஒரு மனுஷன், முகம் தெரியாது, இப்படி கீழே குனிஞ்ச மாதிரி இருக்கும், கீழே மனித நேயம் மரித்து போனது அப்படின்னு போட்டிருந்துச்சு. நான் கோயம்புத்தூர் போகிறப்பல ரொம்ப ஆசையாக இருக்கும், யார் இந்த சாந்தி சோஷியல் சர்வீஸ் இது நடத்துகிறவர், எப்படி இந்த மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய மனசு, எப்படி இவ்வளோ தான் செய்கிறாரு அப்படின்னு பார்க்குற போது 12 பிரிவில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறார். ஒவ்வொரு நாளும் 3000 பேருக்கு உணவு, 300 பேருக்கு ஃப்ரீயாக கொடுக்குறார். அதில் குழந்தைங்க அப்படின்னா 60 வயசுக்கு மேலேனா ஃப்ரீ. எங்கெங்க அவருக்கு, ஏன் எப்படி அவருக்கு மனைவி இருந்த பிற்பாடு அவர் என்ன சொல்கிறாங்க, அது உண்மையா என்னன்னு தெரியல, நல்ல வசதி வந்தப்புறம் பணத்தை ஒரு நாள் ரோட்டில் தூக்கி எரிஞ்சிட்டே போனாராம். அவங்க ஆசிரியர் சொன்னாராம், இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணாத, இல்லாதவங்க நிறையா பேர் இருக்காங்க, அவங்களுக்கு உணவு கொடு. ஏன்னா கோயம்புத்தூர் வந்து பிஸ்னஸ் சென்டர், பிஸ்னஸ்க்கு நிறைய பேர் வருவாங்க. ஸோ வேலைக்கு தேடி வருகிறவர்களுக்கு உணவு கொடுக்க நிறைய பேர் இல்லை. ஸோ நீ ஒரு இது ஆரம்பி அப்படின்னு ஆரம்பிச்சது தான் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு தரமான சுவையான அருமையான உணவு. அந்த செய்தி இறந்ததுக்கு பிறகு தான் படிக்க முடிஞ்சது. யாருக்கிட்டையும் ஒரு ஃபோட்டோ கிடையாது. எந்த பெரிய மனிதர், எவ்வளோ பெரிய மனிதர் வந்தாலும் ஃபோட்டோ எடுக்க விட மாட்டார். கடைசி வரை அவர் கடந்த 15 ஆண்டுகளாக இருந்தது வெறும் 10க்கு 10 ரூமில். அவரே நின்று சர்வ் பண்ணுவாரா, அவரே நின்று டீசல் அடிப்பாரா? எதுக்காகங்க? கடவுள் எனக்கு நிறைய கொடுத்துருக்கிறாரு, அதை நான் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கிறிஸ்துவை தெரியாத மனிதர் மறைமுகமாய் அழகாய் அற்புதமாய் நமக்கு விட்டு சென்றிருக்கிற பாடங்கள். நான் சேர்க்கிறது பெருசு இல்லை, நிறைய சேர்த்துக்கிறது பெரிய காரியம் இல்லை, இருக்கிறதை சந்தோஷமாய் கொடுக்கிறது. எந்த அளவு சந்தோஷம்! அந்த கிறிஸ்மஸ்க்கு ஒரு குடும்பத்தை, ஒரு சின்ன குழந்தையை சந்தோஷப்படுத்துகிற ஒரு நிகழ்வாய் இந்த நாட்கள் இருக்கட்டும். மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோட ஒவ்வொருவரையும் இந்த நாளில் கேட்டுக்கொள்கிறேன். ஜெப நேரம் மீது இருக்கிற இந்த 5 நாட்கள் அப்படிங்கிறத மோர் ஆஃப் ப்ரேயர், இன்னும் கொஞ்சம் அந்த இறை வார்த்தையை தாகத்தோட வாசிங்க. இன்னும் தாகத்தோட அந்த பாலன் நம்ம உள்ளத்திலையும் பிறக்கணும்னு வேண்டுங்க. வெறுமனே கொண்டாட்டமாக இல்லாமல் அர்த்தமுள்ளதாய் மாற இருப்பதை சந்தோஷமாய் பகிர்வோம், ஜெபத்தை அதிகமாக்குவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Praise the Lord. So thank you. இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்டு அருமை ஐயாவுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் உற்சாகமாய் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் அவர் இன்று இரவு 10:30 மணிக்கு கோவையிலே ஒரு நிகழ்ச்சியில பங்கு பெற வேண்டும். நம்ம அழைத்தால் இதுவரை அவர் மறுத்ததே கிடையாது. பல்வேறு அவருக்கு பணிகள் இருந்தாலும் கூட நல்ல வேலை நம்மளை வாடாவான்னு கூப்பிடலாம் இல்லைங்க. இது நல்ல ஒரு இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு அருமை ஐயாவுக்கும் நல்ல இசை மீட்டின பல்வேறு தாளந்துகள் நிறைந்த ஒரு தம்பியையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய திருப்பணிக்காக, அவருடைய இறைப்பணிக்காக, சமூக பணிக்காக நீங்கள் உங்களது ஜெபங்களில் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, மீண்டுமாக எங்களது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. தொடர்ந்து நாம் 4வது கொட்டும் பனியில் குளிர் நிலா, மண்ணில் வந்த பாலகனே, உன்னை தொட்டு தழுவி அணைக்க எந்த உள்ளம் ஏங்கிடுது. கொட்டும் பனியில் குளிர் நிலா, மண்ணில் வந்த பாலகனே, உன்னை தொட்டு தழுவி அணைக்க எந்த உள்ளம் ஏங்கிடுது. நாம் அணைக்க ஆவலோடு காத்திருப்போம்.
அமர்ந்த நிலையிலேயே காணிக்கை படைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அமர்ந்து கொள்ளுங்கள், அமர்ந்து கொள்ளுங்கள்.
நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய கரங்களில் இருக்கிற மெழுகுவர்த்தியை உயர்த்தின வண்ணமாக ஒப்பில்லா திருவிழா. நீங்கள் மெழுகுவர்த்தியை பார்த்து பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களது முடிகளிலே பற்றக்கூடாது. அடுத்து சேரிகளிலே கவனமாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் தான் மாப்பிதா ஏக மைந்தன் லோகத்துக்கு மீட்பராக அனுப்பினது அன்பின் அதிசயமாம், அன்பின் அதிசயமாம். அன்பானவர்களே, இந்த மாலை வேளையிலும் அழகான இந்த மெழுகுவர்த்தி தீப ஆராதனையிலும் கலந்து கொண்ட உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அதே போல நம்முடைய ஆலயத்தை சேர்ந்த பாடல் குழுவினர்களுக்கு அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாகவும் அழகாகவும் பாடல்களை பாடி நம்மளை மகிழ்வித்ததற்காக திருச்சபையின் சார்பாக நன்றிகளையும் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் ஐக்கிய விருந்துள்ளது. அனைவரும் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த 15 நாட்களாக நல்ல ஒரு பயிற்சியை மேற்கொண்ட பாடல் குழுவினருக்கு ஐயா சொன்ன வண்ணமாக மீண்டுமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதிக சிரத்தை எடுத்தார்கள். கரங்களை தட்ட முடியாது, என மெழுகுவர்த்தி கரங்களில் இருக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமாக நாம் மெழுகுவர்த்தி மேலே உயர்த்தி காட்டி இவர்களை நாம் கனப்படுத்துவோம். மிகுந்த சந்தோஷம். வாழ்த்துக்களம்மா, நன்றி. அது மட்டும் இல்லாமல் உண்மையாலுமே ஒரு சிறப்பான தாளந்து மிக்க தம்பிகளை ஆண்டவர் நாம் கொடுத்திருக்கிறார். அருமை தம்பி ஜென், அதே போல அருமை தம்பி ஜெனின் பிரவீன், இருவரும் இணைந்து ஒரு சிறப்பான மியூசிஷியனாக சிறப்பாக இந்த காரியத்தை நேர்த்தியாக செய்ய ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த கேண்டில் ஸ்டாண்ட் வருஷம் நமக்கு ஒருத்தர் அடிச்சு கொடுத்துட்டே இருக்கிறார். ஒவ்வொரு தடவையும் திட்டிகிட்டே அடிப்பார். எத்தனை தடவை தான் நான் உங்களுக்கு அடிச்சு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அவரும் வேலை நிமித்தமாக நைட்டு 2 மணி வரைக்கும் சிரமப்பட்டு இந்த பணிகளை மேற்கொண்டு இன்று நிறைவு செய்திருக்கிறார். பிரபாகரன் ஐயா அவர்களுக்கு நம்ம மீண்டும் மெழுகுவர்த்தியை மேலே தூக்கி உயர்த்தி அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வயது
அதிகமாக இருந்தாலும் கூட நம்முடைய செக்ஸ்டன் ஐயா அவர்கள், சுகுமார் ஐயா அவர்கள் சிறப்பாக இந்த காரியத்தை எல்லாம் செய்து பெரிதும் உறுதுணையாக இருந்திருக்கிறார். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலே தூக்கி நம்ம நன்றி சொல்லிடுவோம். நம்முடைய ஆடியோ அமைத்து கொடுக்கின்ற அன்பரசு ஐயாவுக்கு அவருக்கு அவரே தூக்கிட்டார். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக எங்களோடு தோளோடு தோள் கொடுத்து கொண்டிருக்கின்ற அருமை செயலர் ஐயாவுக்கும் பொருளர் ஐயாவுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு ஒரு சிறந்த செயலரை இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் போட்டிருந்தாங்க, யூத் செக்ரட்டரின்னு. எனக்கு கொஞ்சம் சந்தேகமா போச்சு, எனக்கு போட்டியா வந்துட்டு இருக்கிறார். இருந்தாலும் அருமை செயலர் ஐயாவுக்கும் அருமை பொருளர் ஐயாவுக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த லைட்டிங் மற்ற காரியங்கள் எல்லாம் வாலிப சகோதரர்கள் பெரிதும் உறுதுணையாக இருந்தார்கள். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து கேம்ப் ஃபயர் இருக்கிறது. கேம்ப் ஃபயர் முடிந்த பிறகு ஐக்கிய உணவு இருக்கிறது. அனைவரும் இருந்து விருந்துண்டு செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான நாளின் மாலை வேலைக்காய் நன்றிகள் எடுக்கின்றோம். உடன்பிறப்புகளாக இணைந்து உம்மை நோக்கி பார்க்கின்ற பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறேன், நன்றிகள் எடுக்கின்றோம். ஆண்டவரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் பெத்தலையில் எங்களுக்காக பிறந்தீர். ஆண்டவரே, இப்பொழுது எங்களுக்காக உள்ளத்திலே பிறக்க இருக்கிறீர். அன்று மெய்ப்பர்கள் உம்மை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். இன்று நாங்கள் பாடல் குழுவாக திருச்செவி மக்களாக இணைந்து உம்மை துதித்து மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காய் நன்றிகள் எடுக்கின்றோம். இந்த சிறப்பான நிகழ்விலே பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கின்றோம். இதற்காக ஆயத்தப்படுத்தின, உதவி செய்த, ஒத்துழைத்த ஒவ்வொருவருக்காய் நன்றிகள் எடுக்கின்றோம். குறிப்பாக ரஜினி ஐயாவுக்காக ஆண்டவருடைய குழுவினருக்காய் நன்றிகள் எடுக்கின்றோம். மிகுந்த இடர்பாடுகள் மத்தியிலும் சிறப்பான ஒரு நிகழ்வை நடத்த கிருபை தந்தி நன்றிகள் எடுக்கின்றோம். அதே போல ஆண்டவரே, பாடல் பாடின ஒருவருக்காய் ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும். குறிப்பாக இசைமீட்டின அருமை தம்பி ஜெனின்காய் ஜெபிக்கின்றோம். எல்லா நிலையிலும் ஆண்டவர்களோடு இருக்கும். இன்னும் மேன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர்கள் தாரும். இதனாலில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தலும் வருகின்ற கிறிஸ்துமஸ் காலங்களிலும் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும் ஆண்டவர் அருள் தாரும். இம்மட்டுமாய் வழிநடத்தி வருகின்ற ஆண்டவர் தொடர்ந்து முடி திருக்கரங்களினால் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசுவின் வழியாய் வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் நிலைத்திலும் நம் அனைவரும் சதா காலங்களிலும் நின்று நிலவுவதாக. ஆமேன்.